வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் தான் பார்க்க போறோம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். அண்ட் உங்க லைஃப்ல உங்களுக்கு ஏதாச்சும் டாபிக்ல வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கம்போஸ் பண்ணுங்க. அந்த வீடியோ உங்களுக்காக வரும். ஒரு ஆண் உங்கள் உடம்பிற்காக பொய்யாக ஏமாற்றி கொண்டிருந்தால் அந்த ஆணுடைய ஆசை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அந்த ஆண் அதிக அளவில் கோவப்பட்டு கஷ்டப்படுவது நம்பிக்கை இல்லையா என்று கேட்பது என்று ஒவ்வொரு விஷயத்தையும் கூறி அதை செய்வதற்கு பல முயற்சிகள் செய்வார்கள். இதற்கு முன் ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ போட்டிருக்கோம், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்பதான் இதோட கண்டினியூ பார்ட் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். அதாவது உங்கள் லைஃப்ல ஒரு ஆண் உங்களை விரும்பும்போது அவங்களுடைய ஆசை நிறைவேற்றுக்கிறதுக்காக உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்க அதை ஏத்துக்கல, அக்செப்ட் பண்ணிக்கல, ஒத்துக்கல அப்படின்ற போது என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்ற மாதிரியும் ஒன்று கோவப்படுவாங்க, அழுவாங்க, இல்லை கஷ்டப்படுவது போல நடிப்பாங்க. நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு இவன் கூட லைஃப்ல இருக்காதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவாங்க அவங்களுக்கு தேவையான உங்களுடைய உடம்பு அடைவதற்காக. நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம். நாம் இருவரும் இப்போது கணவன் மனைவியாக தான் வாழ்கிறோம் என்று காதலிக்கும் போதே ஒரு ஆண் கூறி அப்படிப்பட்ட புகைப்படங்கள் அல்லது உங்களுடைய உடம்பை அடைவதற்கான செயல் எது செய்தாலும் அது அனைத்தும் உங்கள் உடம்பிற்காக தான் விரும்புகிறார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நடக்கிற ஒரு விஷயம், நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க தானே போகிறோம், அண்ட் நம்ம இப்பவுமே கணவன் மனைவியாக தான் நம்ம மனசுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நமக்கு தெரியும் இல்லை அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் பொய்யாக முன் வச்சு அந்த ஆணுக்கு தேவையான விஷயங்கள்ல அதாவது பெண்களிடம் இருந்து நிறைவேற்றியதுக்காக எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றது உண்மைனும் முக்கியமா பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒருத்தவங்க சொல்லும் போது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் நம்ம முழுமையா நம்புவோம். இது ஃபேக்கா இருக்காது, இவங்க நம்மளை ஏமாற்ற மாட்டாங்கன்ற ஒரு விஷயத்திலேயே நம்ம அவங்க சொல்லக்கூடிய விஷயம் எதுவா இருந்தாலும் நம்பிடுவோம். அப்போது அந்த டைம்ல அவங்க வந்துட்டு நான் மேல உயிரே வச்சிருக்கேன், என்ன நடந்தாலும் உன்னை விட்டு போக மாட்டேன், நீ ஏன் என்னை விட்டு போனாலும் நான் உன்னை தேடி வருவேன் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் இப்போ கணவனி மனைவியே தான் இருக்கும், நமக்குள்ள என்ன நடந்தா என்ன, நம்ம திருமணம் பண்ணிக்க தானே போறோம், இன்னும் கொஞ்ச நாள் திருமணம் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ தான் போறோம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் கூறுவாங்க. நீங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களும் அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களும் நினைச்சு ஒவ்வொரு நாளும் மனசுல அளவுல சந்தோஷப்பட்டிருப்பீங்க. ஐ மீன் பாத்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, இவங்க நம்ம விட்டு எப்பவுமே போக மாட்டாங்க, இவங்க கூடவே வாழணுன்ற எண்ணம் உங்களுக்கு வர அளவுக்கு அவங்க ட்ரை பண்ணிட்டு ரொம்ப ஈஸியாக உங்களுடைய அதாவது உடம்பு அடைஞ்சிட்டு அவங்க அசால்ட்டாக அவங்க லைஃப்பை விட்டு போயிடுவாங்க. இது உங்கள் லைஃப் மட்டும் இல்லை, நிறைய பேர் லைஃப்ல இப்படி நடந்துகிட்டு தான் இருக்குது, இதுக்கப்புறம் நடக்க தான் செய்யும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அதை கேர்ஃபுல்லாகவும் முக்கியமாக இப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ணி அந்த ஒரு விஷயத்த கேட்குறானாலே புகைப்படமாக இருக்கட்டும், வீடியோ காலாக இருக்கட்டும், இல்லை நேர்லையாக இருக்கட்டும், எதுவானாலும் சரி உங்ககிட்ட காமத்தினுடைய வெளிப்படையே காமிக்கிறாங்கனாலே அனைத்துமே அதோட விஷயமா இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அன்பு, அப்புறம் காதல், காமம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு விஷயம் திருமணமான லைஃப்ல. ஆனா திருமணம் பண்றதுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க உங்ககிட்ட இது மட்டும் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னாலே அது எங்க காதல் இருக்கு, அதுல காமம் மட்டும்தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியா அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த நம்பி அவங்க கிட்ட உங்களுடைய வாழ்க்கையை இழந்துடாதீங்க, அப்புறம் நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்த நீங்க ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப தான் ஐ மீன் பார்த்தீங்கன்னா இது இல்லை இப்படிலாம் கிடையாதுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். மோஸ்ட்லி லவ் பண்ற டைம்ல எல்லாருக்குமே இந்த எண்ணம் தான் இருக்கும். அவங்க லைஃப்ல ஏமாத்திட்டு அடைஞ்சதுக்கு அப்புறம் உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த டைம்ல தான் அதுக்கான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு புரியும். அது வரைக்கும் அவங்க மேல முழுமையா நம்பிக்கையினால மோகத்தினால எதுவுமே உங்களுக்கு புரியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்க விரும்புறீங்கனாலே கேர்ஃபுல்லா இருக்க பாருங்க. ஏன்னா இங்க ஏமாந்ததுக்கு அப்புறம் நம்ம லைஃப் போச்சேன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. ஒரு ஆண் உங்கள் உடம்பிற்காக காதலித்திருந்தால் உங்களுடன் செக்ஸ் வைத்துக்கொண்ட ஒரு சில தினங்கள் அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் உங்களுக்கு. இங்க நிறைய பேர் லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நான் தெரியாம எங்களுக்கு நடந்துருச்சு. முக்கியமா பாத்தீங்கன்னா அவங்க கூட நான் பண்ணணும்னு பண்ணல, ஆனா எங்களோட சுச்சுவேஷன் முக்கியமா அவங்க என்கிட்ட கேட்டாங்க, அவங்களுடைய ஆசை நிறைவேற்றணுன்றதுக்காக நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய பெண்கள் சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ உங்க லைஃப்லயும் கண்டிப்பா பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஒரு விஷயத்துக்காக ஐ மீன் ஆண்கள் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவாங்க. முக்கியமாக சொல்லணும்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு சில பெண்களும் இந்த ஒரு விஷயத்த பண்றாங்க, ஆண்களும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதாவது பெண்கள் இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியும். ஸோ இங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி, எல்லா ஆண்களும் சரி கிடையாது, எல்லா பெண்களும் கிடையாது, ஒரு சில நபர்கள் இதுல இருக்காங்கன்றத சொல்றேன். ஸோ உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய நபர் ஆண் பெண் யாரா இருக்கலாம், அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் தேவைப்படுதோ அந்த விஷயத்த அடையிற வரைக்கும் ரொம்ப பொறுமையா இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த விஷயம் காசா இருக்கலாம், செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய வேறு ஏதாச்சும் ஒரு விஷயங்களா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி அதை அடையிற வரைக்கும் ரொம்ப பொறுமையா இருப்பாங்க. முக்கியமா அதை அடைஞ்ச உடனே உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க. அதுக்கு முக்கியமான ரீசனே, அப்படி விட்டுட்டு போனா நீங்க சாதாரணமா சும்மா விட முடியாது. ஏன்னா முக்கியமா நீங்க இப்போ செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இதாயிருக்கீங்க, முக்கியமா திருமணம் பண்ணிக்கிறங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தாலும் அல்லது ரிலேஷன்ஷிப்பை ஐ மீன் லவ் பண்றோம் கல்யாணம் பண்ணிக்க போறோன்ற ஒரு காரணத்தை கட்சி தான் நாங்கள் அந்த ரிலேஷன்ஷிப் ஈடுபட்டனாலும் கேஸ் போட முடியும். ஸோ இந்த ஒரு ரீசனாலே நிறைய ஆண்களும் ஐ மீன் நிறைய ஆண்கள் தான், பெண்கள்லாம் இந்த ஒரு விஷயத்த அதிகமா இது பண்ண மாட்டாங்க. ஆனா ஆண்கள் இந்த ஒரு விஷயத்துல கரெக்டா யோசிப்பாங்க. ஐ மீன் யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, முக்கியமா இந்த ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க காமர்ஸ்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்த வச்சு சொல்றேன், உங்க லைஃப்ல இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா
கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சில தினங்கள் வரைக்கும் உங்ககிட்ட நிறைய அன்பு காமிப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு தேவையான விஷயத்தை உங்களுடைய உடம்பு அடைஞ்சதுக்கப்புறம் உங்களை விட்டுட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. முக்கியமாக இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை பார்ப்போம். உங்களுக்கும் அவங்களுக்கும் எப்போ ஒரு டைம் அந்த ஒரு விஷயம் நடந்துருச்சோ அப்பவுமே நீங்க அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயமா மாறிடுவீங்க. எப்படியும் விட்டுட்டு போறோம் தான் நினைப்போம். அப்போ இருக்கிற வரைக்கும் உங்களை யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு உண்மையை தெரிகிற வரைக்கும் உங்களை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணி உங்களை அடைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது உங்களுக்கு அவங்க விட்டுட்டு போற வரைக்கும் நம்பிக்கை இருக்கும், நம்ம உண்மையா இருப்பீங்க நினைப்பீங்க. எனக்கு ஒருத்தங்க லவ் பண்ணும்போது இந்த ஒரு விஷயத்துக்காக உங்களை மும்முறை காட்டுவது, முக்கியமா அந்த ஒரு விஷயத்த பண்றதுக்காகவே உங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்துருந்தாங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க லஸ்ட் மட்டும்தான், அது காதல் கிடையாது. இதை நிறைய பேர் ஏத்துக்கலாம், ஏத்துக்காம இருக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். ஆனா நிறைய பேர் லைஃப்ல நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய, அதாவது நம்ம சேனல்ல நம்ம டெய்லி வீடியோ போடும்போது ஒரு சில நபர்கள் அதிக நபர்கள் கம்பேர் பண்ண விஷயம் என்னன்னா, என்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்க, நான் நம்பினேன் அவங்கள, ஆனா அவங்க என்ன மொத்தமா பார்த்தீங்கன்னா என்னோட யூஸ் பண்ணிட்டு அவங்களை என்ன தூக்கி எறிஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களோட லைஃப்பையும் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா நீங்க லவ் பண்ற வரைக்கும் அவங்கள என்ன ஒரு விஷயங்கள் பண்ணாலும் நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கைக்காக தான் அவங்க அந்த லவ்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள அவங்க உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்களே அவர்களுடன் பேசாமல் இருந்தாலும் அவர்கள் தேடி வந்து பேசுவார்கள் அடிக்கடி. இந்த ஒரு விஷயத்தினாலே நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம மேல ரொம்ப ட்ரஸ்டா இருக்காங்க, உண்மையா இருக்காங்க, இவங்களை நம்பலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போயிடுறீங்க. உங்க லைஃப்ல ஒருத்தவங்க உங்களை தேடி தேடி வந்து பேசுறாங்கன்னா முதல் விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், அவங்க கிட்ட இருந்து உங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்டா தேவைப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஒருத்தங்க உங்களை தேடி தேடி வராங்க. ஏன்னா உங்ககிட்ட எந்த ஒரு விஷயம் இல்லைன்னா எதுக்காக அவங்க உங்களை தேடி வரணும்? ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ஒரு சில நபர் சொல்லுவாங்க, ஏன்னா மேல அவங்க நிறைய அன்பு வச்சிருக்காங்க, பாசம் வச்சிருக்காங்க. எதுவா வேணாலும் இருக்கலாம், அன்பு இருந்தாலும் சரி, பாசம் இருந்தாலும் சரி, எல்லா நேரமும் ஒருத்தவங்களை தெரிய வந்துருவாங்கன்னா கேட்ட கண்டிப்பான முறையில் இல்லை. அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் பல விஷயங்கள் அது சண்டை நடக்கும், பல பிரச்சனைகள் வரும், பேசாம ஒரு சில தினங்கள் இருப்பாங்க. அது எல்லாமே நடக்கும் நார்மல் ஒரு லவ் பாண்டிங் ரிலேஷன்ஷிப்ல. பட் அது எதுவுமே இல்லாம அடிக்கடி வந்து பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா, அது நீங்க என்ன பண்ணாலும் அமைதியாவே இருக்காங்கன்னா, அப்போ அந்த ஒரு விஷயத்துல தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அவங்களுக்கு உங்களுடைய உடம்பு. உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ஆண் நீங்க என்ன பண்ணாலும் அமைதியாவே இருக்காங்க, என்னைக்குமே உங்களை ஏத்து பேச மாட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இப்படி பண்ணிட்டு உங்ககிட்ட அந்த ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்காக நிறைய மூவ் பண்றாங்கன்னா முழுக்க முழுக்க அந்த ஆணுக்கு தேவைப்படக்கூடியது உங்களுடைய உடம்பு, உங்களுடைய மனசு கிடையாது. அதான் நாம் ஒரு முறை செய்து விட்டோம், மீண்டும் செய்யலாம் என்று ஒவ்வொரு முறையும் உங்களிடம் வற்புறுத்துவது கேட்பது அதிகம் செய்வார்கள். இங்க நிறைய பேர் லைஃப்ல நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒருத்தங்க லைஃப்ல ஒருத்தங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க, ரெண்டு பேரும் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு டைம்ல நடந்திருக்கும். அப்படி இல்லைன்னா தெரியாம ஒரு விஷயத்துல கூட நடந்திருக்கும். பட் இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா உங்க லைஃப்ல உங்களை உண்மையா விரும்பாம ஃபேக்கா விரும்பக்கூடிய ஆண்கள், அதை நம்ம ஏற்கனவே ஒரு டைம் பண்ணிருக்கோம்ல, அப்புறம் என்ன இனிமே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு டைமும் உங்களை நேரில் மீட் பண்ணும்போது, அப்படி இல்லைன்னா சான்ஸ் கிடைக்கும் போது, நீங்க வீட்டுல தனிமையா இருக்கும்போது, இல்ல வேற எங்கேயாச்சும் ஊருக்கு போகும்போது தனியா இருக்கும்போதுன்னு எல்லா டைமும் உங்களை அனுபவிச்சுக்கணும், உங்களை யூஸ் பண்ணிக்கணுன்றதுக்காகவே இங்க நிறைய ஆண்கள் இருந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆண் லைஃப்ல நீங்க போய் மாத்திட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க லைஃப் ஸ்பாயில் ஆயிடும். உங்களுடைய மானம் அவங்களுடைய கையில போயிடும். ஸோ இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. இங்க நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், உடம்ப அடைஞ்சிட்டானேன்றதை விட இந்த காதல்னு ஒரு பேரை வச்சு என் மனசை உடைச்சு என் மனசுல இருக்கக்கூடிய ஆசையை வளர்த்துட்டு இந்த உடம்புக்காக என் மனசை நொறுக்கிட்டானே, இந்த ஜஸ்ட் இந்த இது எப்படி சொல்றேன்னா, ஒரு ஆத்மா, ஒரு மனசு, ஒரு ஃபீலிங் அப்படின்றது ரொம்ப உண்மையான விஷயம். ஆனா இந்த உடம்புன்றது எப்பவுமே இருக்காது, ஆனா மனசுன்றது எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த உடம்புக்காக மனசு நொறுக்கிட்டான்ற ஒரு விஷயம் நிறைய பெண்களுக்கும் ஆண்களுக்கு இருக்குதா செய்யுது. இந்த உடம்பு பணத்துக்காக இங்க நிறைய பேர் இருக்கீங்களா, ஆண்களும் சரி பெண்களும் சரி, பணத்துக்காகவும் உடம்புக்காகவும் ஆண்கள் பெண்கள்னு மாறி மாறி ஏமாத்திக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தாண்ட ஒரு விஷயம், இத்தனோண்டு இந்த காசுக்காக என்னை ஏமாத்திட்டு போயிட்டான், இந்த காசுலன்னு என்னை விட்டுட்டு போயிட்டான், இந்த காசுலன்னு என்னை விட்டுட்டு போயிட்டான் இப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த உடம்புக்காக என்னை ஏமாத்திட்டு போயிட்டான், இந்த உடம்பை அனுபவிச்சுட்டு ஏமாத்திட்டு போயிட்டான்ற மனநிலை நிறைய நபர்களுக்கு இருக்கு. ஸோ உங்க லைஃப்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க யார் என்ன இப்படின்னு. நீங்க அவங்கள முழுமையா நம்பாதீங்க, காதலிச்சாலும் என்ன பண்ணாலும். அதுக்கப்புறம் உங்க லைஃப்ல உங்க இஷ்டம். எத்தனை பேர் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறேன்னு தெரியாது, பட் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறாங்க. என்னன்னாலும் சரி நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்ற போது ஒரு விஷயத்த யோசிச்சு எதனாலும் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயமாலும் யோசிங்க, அதுக்கப்புறம் பண்ணுங்க. பண்ணிட்டு யோசிக்காதீங்க, அப்புறம் நீங்கள் தான் ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஏன்னா நிறைய பேர் நம்மளோட சேனலில் கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமே இதுதான். நம்ம மோஸ்ட்லி ஆண்களோட மைண்ட் சைக்காலஜி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தினால பெண்களோட பாதிப்புகளும் முக்கியமாக ஆண்களோட பாதிப்புகளும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால நீங்களும் உங்கள் லைஃப்ல நீங்கள் தான் சேஃப்டியாக இருக்கணும், அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோவோட தான் உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, tata, bye bye.